வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் டீகோடிங் நேச்சர்ஸ் லா. ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறம் நான் இந்த வீடியோ போடுறேன். கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் இடையில, அதனால் இந்த வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், டீகோடிங் நேச்சர்ஸ் லா 4 பார்ட் இங்கிலீஷில் போட்டிருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. அதே மாதிரி 3 பார்ட் தமிழில் போட்டிருக்கேன். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 டுகெதராக ஒன்றா தமிழில் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். பார்ட் 3 3ஆம் பாகம் போட்டிருக்கேன். இப்போ 4வது பாகம் பார்ட் 4 தமிழில் பார்ட் 4 இப்போ நான் போடுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், எந்த ப்ரிப்பரேஷனும் எதுவும் இருக்காது. நான் உணர்ந்தது, நான் ரியலைஸ் பண்ணது, இப்போ என்ன தோணுதோ அதை நான் பேசுகிறேன். பேசுகிறேன். இந்த வீடியோவில் ப்ரைமரிலியாக ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் முன்னேறதுக்கோ மேலே வர்றதுக்கோ உண்டான குணாதிசயங்கள்லாம் என்னென்ன, அது சம்மந்தமாக பேச போகிறேன். ஸோ இதை நீங்கள் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனுஷனும் இந்த 3 குணாதிசயங்கள் நல்லா இருந்தால் ரொம்ப நல்லா வாழ்க்கையில் மேலே வருவாங்க. ஒன்று திறமை, இன்னொன்று உழைப்பு, கடைசியில் இருக்கிறது இங்கிலீஷில் ஆட்டிடியூடுன்னுவாங்க. இப்போ அது ஆட்டிடியூட்னா பார்க்குற பார்வை. அதை நம்ம தமிழில் சொல்லணும், அதை தமிழில் எடுத்து பேசணுன்னா அகங்காரம், ஆணவம், திமிர் இது இருக்கக்கூடாது. ஸோ இந்த 3 இருந்தது, நான் நல்ல திறமை, நல்ல உழைப்பு, ஆணவம், அகங்காரம், இந்த 3 இருந்தால் வாழ்க்கையில் ஒரு மனிதனால் முன்னேறிட முடியும். உதாரணத்துக்கு இதை நான் இப்படி சொல்கிறேன். ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு நல்ல திறமை இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு உழைக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு அகங்காரம், ஆணவம் இருக்குது, அவனும் முன்னேறிடுவான். எப்படின்னா, யாராவது அவனை என்கேஜ் பண்ணுவாங்க அவனை, ஏன்னா அவனுடைய திறமைக்கு. இவனுக்கு தெரியுது, ரைட்டு விடு, ரொம்ப உழைப்பு கம்மி தான், இருந்தாலும் இந்த நிறைய திறமையான நிறைய விஷயங்கள் அவன் செய்வான், கொஞ்சம் திமிர் பிடிச்சவன் தான், பரவாயில்ல. அது ஒன்று. டெஃபினட்டாக திமிர், அகங்காரம், ஆணவம் இருக்கவே கூடாது. இருந்தாலும் நான் எல்லா காம்பினேஷனையும் சொல்லிட்டு வரேன் ஒன் பை ஒன்னா. ரெண்டாவது, ஒரு மனிதனுக்கு திறமை கம்மியாக இருக்குது, கடினமான உழைப்பாளி, அவனுக்கும் அகங்காரம், ஆணவம், திமிர் இருக்குது. அப்போ என்ன சொல்லுவாங்க, உடுப்பா அவன் இருந்துட்டு போட்டோம், அவன் மற்றவங்களாம் 8 ஹவர் வேலை செஞ்சான், அவன் 12 ஹவர் வேலை செய்கிறான், திறமை கம்மியாக இருந்தாலும் கடினமான உழைப்பு, கொஞ்சம் திமிர் பிடிச்சவன் தான், இருந்துட்டு போட்டோம், அவனுக்கும் ஒரு லைஃப் இருக்குது. 3வது, திறமையும் இல்லை, உழைப்பும் இல்லை, ஆணவம், அகங்காரம், திமிரு, இந்த மாதிரி குவாலிட்டி எதுவுமே இல்லை, ரொம்ப ஆட்டிடியூட், நல்ல ஆட்டிடியூடோட நல்லபடியாக எல்லாரோட பழகிறவன், அவனையும் ஒரு காலத்தில் இயற்கை கை தூக்கி விட்டோம். உடுப்பா அவனுக்கு திறமை இல்லை, உழைப்பு இல்லை, யாரையும் இது பண்ண மாட்டான், நல்ல மனுஷன் பாவன், ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டுமே. ஸோ அவனும் முன்னேறிடுவான். ஸோ இதில் திறமை, உழைப்பு, இது 2ம் குணாதிசயங்கள் தான், இருந்தாலும் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஆணவம், திமிரு, அகங்காரம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அது பெரிய டாபிக். அது ஆட்டிடியூடுன்றது பெரிய டாபிக். இயற்கை நீ உழைக்கலைனாலும், உனக்கு எந்த திறமை இல்லைனாலும், நீ நல்லா லெவல் ஹெட்டடாக எல்லாரையும் ஒன்றா பார்த்து, சமமாக பார்த்து, பெருந்தன்மையோடு போனாங்க, அது இருந்தால் மட்டும் கூட போதும், நீங்கள் வாழ்க்கையில் மேலே வந்துடலாம். இப்போ இந்த 3மே இல்லாத கேட்டகரி, அதான் ஃபஸ்ட்டு நான் இப்போ எடுக்க போகிறேன். நான் அதிகமாக பேச போகிறது இந்த திமிரு, ஆணவம், அகங்காரம், அது ஆட்டிடியூட்னு வச்சுங்க, அதை பற்றி தான் பேச போகிறேன். மற்ற 2 பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். காம்பினேஷன்ஸ் எல்லாம் அப்புறம் வர வீடியோவிலே பேசுகிறேன். இப்போ ஒரு சினாரியோ என்ன எடுத்துக்கிறேன்னா, ஒரு மனுஷனுக்கு திறமை இல்லை, உழைப்பு இல்லை, ஆனால் ஆணவம், அகங்காரம், திமிர் எல்லாம். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கவங்க எப்படி நார்மலாக இருப்பாங்கன்னா, இவங்க எதை பார்த்தாலும் குறை சொல்லுவாங்க. அதாவது கம்ப்ளீட் நெகட்டிவ் வைப் இருக்கும் அவங்ககிட்ட. ஒரு எதிர்மறை விசைன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி கிட்டவே போக முடியாது. ஏதாவது நம்ம கிட்ட நெருங்கினா கூட குறை சொல்லுவாங்க.
அதே மாதிரி உலகத்துல யாரையுமே அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க, பரவாயில்ல. ஒரு ஸ்போர்ட்ஸ் போறோம், ஸ்போர்ட்ஸ்ல யாரோ ஒருத்தர் நல்லா விளையாடுறாருன்னா மனம் வந்து அவங்களால பாராட்ட முடியாது. நான் அதோட பெட்டரா ஆடி இருப்பேன். இந்த கொஸ்டினிங் என்னன்னா, திறமையும் ஜீரோ, ஜீரோல அது கீழே இருக்கலாம், உழைப்பும் ஜீரோ. ஆனா இந்த இந்த ஆட்டிடியூட் ப்ராப்ளம் அக்யூட்டா இருக்குது. ஸோ இது எப்படி, இது எங்கேருந்து, இது உளவியல் ரீதியாக இதை பார்த்தீங்கன்னா, இயற்கை வந்து அதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரு மனுஷன் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல, நல்லவனா இருந்தா போதும், இயற்கை கை தூக்கி விட்டுரும். ஆனா நீ இந்த குணாதிசயங்களை வச்சுட்டு இருக்கும்போது நீ என்னதான் குட்டிக்காரன் அடிச்சாலும் நீ வர முடியாது. ஆனா நீ அதான் சொல்ற, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி திறமை இருக்கு, இந்த ஆணவாக அவனும் மூவ் ஆவான், வாழ்க்கையில மூவ் ஆகி போயிருப்பான். டெஃபினட்டா அவனுக்கும் ஒரு செக் இருக்கும். அது வந்து அது ஒரு காம்பினேஷன். இன்னொருத்தருக்கு உழைப்பு இருக்குது, அது அவனும் மூவ் ஆவான், அவனுக்கு ஒரு செக் இருக்கும். ஆனா இது ரெண்டுமே இல்லாத த ஒஸ்ட் கேட்டகரி, இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களை பத்தி தான் இப்ப பேசுறேன். இப்ப யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அவங்களால வந்து ஒரு முழு மனசா யாரையுமே ஏத்துக்க முடியாது. ஒரு நெகட்டிவ் வைப், கிட்டே போக முடியாது. கிட்ட போகும்போதே என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவாங்க அந்த அம்மா அப்படின்னு இருக்கும். அதாவது குறைனா யாரை பத்தி வேணா குறை சொல்லலாம். இது உளவியல் ரீதியில அடிப்படையில இருந்தே பிரச்சனை, புரிஞ்சுங்க. ஆமா, ஒரு அடிப்படை பிரச்சனை இது. ஏன்னா இது எங்கிருந்து வருதுன்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், உயர்வு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை. ஒரு மனுஷன் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கான், அவன் வந்து எதுக்கிட்டையுமே அவன் போக மாட்டான், பயப்படுவான். ஐயோ என்ன எனக்கு தெரியாதுங்க. அவனுக்கு தெரிஞ்சா கூட அவனுடைய தாழ்வு மனப்பான்மை அவனை தள்ளி தள்ளி நிக்க வைக்கும். அவனையே யாராவது ஒருத்தர் வந்து பரிதாபப்பட்டு கை தூக்கி விட்டுருவாங்க, அவனும் மேலே வந்துடுவான். வந்து அந்த தாழ்வு மனப்பான்மை ஸ்லோவா எரேஸ் ஆகி நியூட்ரலுக்கு வந்துடுவான். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், உயர்ந்த எண்ணம், உயர்ந்த மனப்பான்மை, அவன் என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். எதை வெள்ளையந்தியா பேசுவான், நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன், நான் சூரியனை பிடிச்சிட்டு வந்துடுவேன், சந்திரன்ல வந்து ஃபுட்பால் ஆடுவேன், அப்படிலாம் பேசுவான். அவங்ககிட்ட ஒரு எல்லாரும் சந்தோஷமா, அவன் சொல்றதெல்லாம் பொய்யா இருந்தா கூட ஒரு சந்தோஷமா எல்லாம் இருப்பாங்க. ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல அவனும் உணர்ந்து அவனுக்கும் ஒரு லைஃப் கிடைக்கும், அவனும் உணர்ந்து அவனும் அந்த அந்த நியூட்ரல் லெவலுக்கு வந்துடுவான். ஆனா தாழ்வு மனப்பான்மை கொண்ட ஒருத்தவன், அந்த தாழ்வு மனப்பான்மை நம்ம எப்படி அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதை வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மூலமா பண்றது. இது எப்படின்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்க ஒருத்தவன் தன்னுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை மறைக்கிறதுக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொண்டு வருது. அப்ப டோட்டலா நெகட்டிவா இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ள அவனுக்கு தெரியும் நம்ம டுபுக்குன்னு, ஆனா ஃபுல்லா அது அப்படி இது இப்படி. இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யாரையுமே வந்து அவங்களால ஏத்துக்க முடியாது. உதாரணமா பாத்தீங்கன்னா, கடவுள் இருக்காரோ இல்லையா தெரியாது, கடவுளே அவங்க கிட்ட பேசினா கூட ஒரு 5 நிமிஷம் கடவுள்கிட்ட நல்லா பேசுவாங்க, 6வது நிமிஷம் கடவுளுக்கு ஒரு 2-3 அட்வைஸ், ஒரு 2-3 குறை சொல்லுவாங்க, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட், நன்றி இருக்காது அவங்களுக்கு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம மட்டும் அப்படின்றது, நம்ம மற்றவனை சிரமப்படுத்தி, நம்ம எந்த தகுதியும் நம்ம கிட்ட இல்லைனாலும் நெகட்டிவா பேசி, நெகட்டிவா சிரமப்படுத்தி, மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லி, கேட்கிறோமோ கேட்கலையோ எல்லாரையும் மட்டம் தட்டி பேசுறதுல அவங்களுக்கு ஒரு அவங்க வந்து அவங்க ஃபீல் பண்ணிக்குவாங்க. நம்ம பரவாயில்ல, இவ்வளோலாம் பண்ணிட்டோம், இப்போ நம்ம எல்லாத்துக்கும் மேலே. அது கடவுளாக இருந்தாலும் அவங்க விட மாட்டாங்க, யாரையுமே விட மாட்டாங்க. சின்ன குழந்தைகிட்டயும் அந்த ஆட்டிடியூட்டை காட்டுவாங்க, கடவுள்கிட்டே அந்த ஆட்டிடியூட்டை காட்டுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இவங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து உளவியல் ரீதியான பிரச்சனை இது. இந்த மாதிரி குணாதிசயங்கள் இருந்தா அவங்க வந்து, அதாவது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரு இதை அப்ரோச் பண்ண மாட்டாங்க. இப்போ பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி குணாதிசயங்கள் கொண்டவங்கலாம் இருக்காங்க, நல்லா இருக்காங்களே, அதான் கர்மா தேரி. நான் தான் சொல்லிட்டேன், நல்ல கர்மா கெட்ட கர்மா. நல்ல கர்மா கெட்ட கர்மானுடைய பலனெல்லாம் அனுபவிச்சுட்டு, அப்புறம் நல்ல கர்மானுடைய பலனெல்லாம் அனுபவிச்சுட்டு அந்த ஆத்மா வந்து எந்த பதிவும் இல்லைன்னா அடுத்த லெவலுக்கு போகணும்னு நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனா எப்படின்னா, 1 by 1 எல்லா கெட்ட கர்மாவும் முடிஞ்சிட்டது, அப்புறம் நல்ல கர்மாக்கெல்லாம் போகாது. இது காம்பினேஷன், இது அல்காரிதம், இது லாஜிக். இது கண்டுபிடிக்கிறது என்ன கேட்டீங்கன்னா முடியாது. எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும், அதான் வந்து நேச்சர்ஸ் லா.
அது இயற்கையினுடைய விதி. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. எத்தனை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் சரி, இல்லை எத்தனை பெரிய சயின்ஸ் டெவலப் பண்ணாலும் சரி, இந்த நேச்சர்ஸ் அல்காரிதம் இந்த லாஜிக்கை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நல்லா இருக்காங்க, நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது ஒரு நல்ல கர்மா இல்லை 1-2 ஓடிட்டு இருக்கோம். ஆனால் இது டெஃபினட் ஸ்டார்ட் டெஃபினட் எண்டு கிடையாது. நான் பிறந்தேன் நான் செத்தேன்ற கான்செப்டே கிடையாது. இப்போ நான் பிறக்கிறேன், நான் இறந்துட்டேன், இதோட முடிஞ்சு போகுதுன்னு இல்லை. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியாது, எப்போ முடியும்னு யாருக்கும் தெரியாது. பல நம்பிக்கையில சொல்றாங்க இங்க இப்போ ஆரம்பிக்கிறோம் முடிக்கிறோம் அப்புறம் அது எதுவுமே கிடையாது. இது கண்டினியூஸ் ஃப்ளோ. ரைட்டுங்களா? நான் ஏற்கனவே பல வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த ஆத்மா எல்லாமே சமம். இந்த இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இறக்குறேன், என் ஆத்மா ஒரு நல்ல லெவலில் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு நல்ல லெவல் ஆத்மாவாக இருந்ததுன்னா தெரியாது, நாளைக்கு என் ஆத்மா சூரியனுக்கு போவோம், சூரியன் உள்ளே போய் நிற்கும், சூரியனில் இருக்க ஆத்மா இன்னொரு இடத்துக்கு போவோம். ஸோ இது ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ. அதனால நான் ப்ரூவ் அதான் சொல்கிறேன், எந்த ஆத்மாவும் பெருசு கிடையாது, எந்த ஆத்மாவும் சிறுசு கிடையாது, எல்லாம் சேம். நான் பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ப்ரூவ் பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா அந்த கர்ம விவர நம்மளுடைய ஃபைனல் இது நம்ம ஆத்மா எல்லா பதிவும் இல்லாமல் அடுத்த லெவலுக்கு அது போகணும். அதான், இதை தவிர வேற எதுவுமே சக்ஸஸ் கிடையாது. ஆனால் இந்த கேட்டகரியில் இருக்கிற மக்கள் அந்த ஃபர்ஸ்ட் அந்த இதுவே இல்லை. அவங்களால ஒன்று மற்றவங்களை அவங்களுக்கு மேலே பார்க்க முடியும், இல்லைன்னா அவங்களுக்கு கீழே பார்க்க முடியும். மெஜாரிட்டி அவங்களால மேலே கூட ரொம்ப ரேர் தான், எல்லாருமே கீழே தான் பார்க்க முடியும், ஒரு தகுதியும் இல்லாமல். ரைட்டுங்களா? அது ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க, த பெஸ்ட் ஸ்லேவ்ஸ் அண்ட் த ஒஸ்ட் மாஸ்டர்ஸ். இவங்க இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆஃபீஸ் போகிறோம், இங்கே போகிறோம், அங்கே போகிறோம், இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கவங்கள பார்த்தா ஜென்ரலாக விலகிடுங்க. முடியலன்னா அமைதியாக இருங்க, அவ்வளோதான். ஏன்னா நேச்சர், அந்த இயற்கை அது அதனுடைய டியூட்டி அது செய்ய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கவங்க எஃபர்ட் போட்டு ஸ்கில்லை வளர்த்து அந்த இதுக்கே போக மாட்டாங்க. ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா, பொக்கிஷம் எதனா திறந்து கிடைக்குதா, பணம் மூட்டை எங்கேயாவது கிடைக்குதா, இந்த மைண்ட் செட்லேயே தான் போயிட்டு இருப்பாங்க. இவங்க அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணு. ஏன்னா அவங்களுடைய ஒரே அப்ஜெக்டிவ் நான் மட்டும்னு அவங்க ஃபுல்லா உணர்ந்துட்டாங்க. நான் மட்டும்ன்றத நான் எப்படி அதாவது நமக்கு ஒன்று தெரியல அவ்வளவுதான். தெரிஞ்ச மாதிரி அது கூட பரவாயில்ல, தெரிஞ்சவங்ககிட்டயே போயிட்டு இது இப்படி அது அப்படி அப்படின்னு சொல்றது, சொல்லி அதை ஆத்தரைஸ் பண்றது, அதை அவங்களுடைய டிசிஷனை மற்றவங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க வைக்கிறது. இந்த மாதிரி நான் தான் சொல்றேன், பல காம்பினேஷன் 3 பேராமீட்டர்ல திறமை, உழைப்பு, இந்த ஆட்டிடியூட். இதுல ஃபர்ஸ்ட் ஒஸ்ட் கேட்டகரியை பற்றி பேசுறேன். அதுக்கப்புறம் காம்பினேஷன்லாம் பேசிட்டு வரேன் மற்ற வர்ற வீடியோல. ஸோ இந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குதுன்னா, இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு, இந்த மாதிரி மைண்டு, இந்த மாதிரி குணம் உங்களுக்கு இருக்குதுன்னா, அட்லீஸ்ட் மன ரீதியில மற்றவனை குறை சொன்னா கூட வார்த்தை ரீதியில அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா எந்த தகுதியும் இல்லாம பேசுறதால கர்ம வினை ஏறினே போவோம். அதே மாதிரி எந்த ஒரு எஃபர்ட் இல்லாம, ஒரு திறமை இல்லாம, ஷார்ட்கட்ல இருந்தா வரும் சுத்திட்டு இருக்கிறதும் கர்ம வினையை ஏற்றும். ரைட்டுங்களா? அதனால இதுதான் இது பார்ட் 4. இந்த வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய கிரைட்டீரியாஸ் அதை பத்தி பேசுறேன். இதுல திறமை, உழைப்பு, இது ரெண்டும் குணாதிசயம் தான். இருந்தாலும் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. இந்த ஆட்டிடியூட் இப்போ 3வது சொல்றோம் பார்த்தீங்களா, அது இயற்கை சீரியஸா எடுத்துக்கணும். ஏன்னா இயற்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சமம். ரைட்டுங்களா? அதுவும் நீ சம லெவல்ல இல்லாம இருக்கிறதுலே பல லெவல் கீழே இருந்துங்க மேல இருக்கவனையும் திட்டுறது, எல்லாரையும் திட்டுறது, எல்லாரும் மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்கிறது, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. கிட்டே போக முடியாது. என்ன வேணா நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி அவங்கள கிட்ட போனாலே அப்படி பார்ப்பாங்க. அப்போ எதுக்குடா, வேற வழி இல்லாதவன் கிட்ட போய் தான் ஆகணும். வழி இருக்கவனா செய்வான், சரி ரைட்டு கடந்து போ, நல்லா இருப்பாங்க, புண்ணிய கர்மா. ஆனா பட் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல அந்த அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அந்த நியூட்ரல் லெவலுக்கு நீ வர்ற வரைக்கும் அந்த ஆத்மா சுத்தி தான் இருக்கும், அங்க இங்க அங்க. சரிங்களா? ஸோ
இது பார்ட் 4 இன் தமிழ். இந்த வீடியோ பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன், பார்ட் 3 போட்டிருக்கேன் தமிழ்ல. ஸோ அந்த வீடியோவே பாருங்க. ஏன்னா சீக்வன்ஸா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் இது இருக்கும், கொஞ்சம் அந்த கான்டெக்ஸ்ட் புரியும். அதே மாதிரி 4 பார்ட் இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, இல்லை சப்ஸ்கிரைப் போடுங்க. தேங்க்யூ.